சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ கண்மூடிடும் அவ்வை இல்லற பந்தத்தில் இணைஞ்சிட்ட சில நாட்கள் கடந்துட்டாலும் அந்நாட்களை இந்நாட்களை அன்னைக்கு ரிசப்ஷனில் செலிப்ரேஷனில் கால்கடம் படைத்திருக்கிறவங்க இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து சிறப்பான எதிர்காலத்தோட மகிழ்ச்சியான குடும்பமாக நலமாக வாழணும்னு வாழ்த்துற நாங்கள் என்ஜாய் இந்திய சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணோம். வணக்கம். எந்த பேர்? பிரியதர்ஷன். உங்களுக்கு? டிவிஸ்டா. ஓகே. இருவருக்கும் கடந்துட்டாலும் திருமண வாழ்த்துக்கள். அதனால நினைச்சு இன்னும் உங்களை சிறப்பாக்கி இருக்கிறாங்க. யாரோ தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமென்னு நினைக்கிறோம். உறவுகளா ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியல, நீங்கள் தான் கண்டுபிடிக்க போறீங்க. சரிப்பா, உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா சேம் கலரில் போட்டது உடுப்பும் சேமாக தான் இருக்குது, வந்துருக்கிற உடுப்பும் அதே கலரில் தான் வந்துருக்கு. அவ்வளவு அந்த ஒற்றுமை உங்களுக்கு இருவருக்கும் இடையிலான என்ன சிறப்பு அம்சம். சரி, இப்போ சொல்லுங்க பாப்பா, நீங்கள் 2 பேரும் மனைவி சொல்லலாம். யார் யாருக்கும் இந்த நாளை நினைச்சு எங்களை வர வச்சு உங்களை மகிழ்ச்சி பார்த்தது யார்? தம்பியா பேர் அஜய் சஜய் உங்களோட தம்பியா? ஓகே. வேற உங்களோட சைடில் சொல்லுங்க, அப்புறம் உங்களோட சைடில் சொல்லுங்க. அவன் தம்பி தான். அக்கா பேர் அக்காக்கள் அல்ல தம்பி அக்கா. நீங்கள் உங்களோட சைடில் சொல்லுங்க. அவரை சைடில் நீங்கள் கல்யாணம் முடிச்சா ஈரோட என்பது ஒரு உயிர் என்பது உண்மை. அதுக்காண்டி அவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களோட சைடில் இருந்து வந்தது யார்? உங்களோட சைடில் தான் வந்துருக்கு. பெண்ணோட நீங்கள் தானே, மனப்பெண்ணுக்கு தான் வந்துருக்கு. ஒரு குழு கொண்டு வருது, பிள்ளையாச்செல்லாம் கிட்ட மறைச்சு கொண்டு போட்டான். யாரு கூட சைடில்? உங்களுக்கு தான் வந்துருக்குது. யாரு தான் வந்தது? உங்களோட சைடு தான். யாரும் மிஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு திருமணம் நடந்து தானே எல்லாரும் உங்களுக்கு கிஃப்ட் தந்துட்டாங்களா? யாரோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு எதிர்பார்க்குது. உங்களுக்கு குழு கொண்டு தாங்க. யாரோ அந்த நாளை மறந்து இடையில வர வச்சிருக்கிறான். உங்களுக்கு தான் உறவுகளில் அதை வெளிநாட்டு இருந்தாங்களா இருக்கலாம், அல்லது உங்களோட கிளாஸ்மேட்டில் அப்படி யோசித்து பாருங்க. வந்திருக்கிறாங்களா? வந்திருக்கலாம். சரி சரி, நீங்கள் சொல்லுங்க. அப்படியே நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். அவங்களுக்கு சொன்னது நீங்கள் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு யாரை நீங்கள் மிஸ் பண்ணீங்க, யாருக்கு அந்த கண்டுபிடிங்க. நான் கையில் எல்லாரும் முடிவு சொல்கிறோம். என்னென்னா, யாருக்கு வந்துருக்குன்னு சொன்னால் தம்பி உங்களுக்கு தான் வந்துருக்கு. அப்படின்னு சொன்னால் யார் உங்களை மிஸ் பண்ணி அன்றைக்கு கிஃப்ட் தராமல் விடுபட்டு இருக்கிறது யாரையாவது நீங்கள் கருதுறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள், உங்களோட நெருங்கின சொந்தங்கள், அடுத்தடுத்த உறவுகள். நீங்கள் சொன்னது நேரடியான சொந்தம். அடுத்தடுத்த உறவு கொடுத்தாங்க. அடுத்தடுத்த உறவுகள் இருந்து வந்துருக்கு. நீங்கள் சொன்னதில் அதோட தொடர்புடையாக தான் செய்திருக்கிறாங்க. நீங்கள் அக்காமார் தம்பிமார் தான் சொன்னீங்க. அவங்களோட நெருங்கின சொந்தங்கள் இருந்தால் இந்த உறவு வந்துருக்கு, கிஃப்ட் வந்துருக்கு. அப்படின்னா யாரை சொல்லுங்க? பேர்களை சொல்லுங்க.
இன்னும் எதிர்பார்க்கிறோம் மருமக்கள். சரி, அக்காவா தம்பியா மருமக்களா 3 பேரும் ஒரு ஆட்களை செய்திருக்கலாம். சரி, இந்த போட்டுக்கு தெரியல ஓப்பன் பண்ணிருக்காங்க. போட்டுல இந்த என்ன செய்வோம் ஏமாற்றம் தான் என்ன. சரி, இந்த 3 பேர்ல ஒரு பகுதியினர் தான் செய்திருக்கிறாங்க. உங்களோட அக்கா மாறா, தம்பி மாறா, மருமக்கள் 3 பேர்ல ஒரு சாரத்தை தான் இதை செய்திருக்கிறாங்க. அப்படி இல்லை யாரும் சொல்லக்கூடாது. என்ன சோதனை நடக்குது. நான் கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா நிம்மதியா இருப்போம். இப்படி ஒரு கேள்வி கிடையாது. எங்களை இப்படி திக்கம்பு கடை வச்சிருக்கீங்க அப்படியே யோசிக்கிறீங்களா? தம்பி எங்கள் பாசமும் நேசமும் நிறைந்த உறவுக்கு சின்ன வயதில் என்னை சுமந்த தோள்கள் இன்று மணமேடையில் மாலைகளுடன் புது புது உடைகளுடன் நித்தம் நீர் புது பொழிவுடன் நடை போடுவாய். நித்தமும் நறுமணமூட்டும் உன் வாசனை திரவியங்கள் தலை சுத்த வைக்கும். உறவின் நிழலாய் துணையாக நின்று உயிரின் இசையாய் இணைந்து வாழ்ந்து காதல் மலராய் மனங்கள் முழுவதும் கைகோர்த்து செல்லும் இனிய தம்பதி உங்களுக்கு வாழ்வு என்றும் சிறப்பும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கட்டும். ஈரோடு செல்வங்களும் பெற்று இல்லற நெறியில் சிறந்து விளங்கி 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துகின்றோம். இனிய இறையாசியுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். பிரியதர்சன் மாமா, டிவிஸ்டா மாமி. யார் மருமக்கள் வாங்க. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. எங்க கையில் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. கண்டுபிடிக்கலாமா? உங்களுக்கு மிக அருகில் இருக்கு, பக்கத்தில் இருக்கு, உங்களை பார்த்து கொண்டு இருக்கு. உதவுக்கு ஒரு ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கு. பாப்பமா யார் வீட்டு தம்பி என்ன அண்ணனுக்காக விக்கியா மாறிய அன்பு தம்பி பாத்தீங்களா? கலைவை பொருட்படுத்தி அங்க பாருங்க. நெற்றி நிலத்தில சிந்த உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்துல உற்சாகத்தை காண வச்சிருக்கிறார். என்ன சொல்ற அன்பு தம்பி? அன்பு தருணம் என்ன பாச படைப்புகள். சரி வாங்க மருமக்கள். மருமக்கள்மா வர்ஷா, அபி, அதர்சனா, ககீர், ஆதி, கவி. ஓகே ஓகே. பார்த்து பார்த்து கிஃப்ட்களை தந்து உங்களை கூடிப்படைய வச்சிருக்கிறாங்க. உள்ளத்தை ஊழல் கொள்ள வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுவோம் எல்லாரும்? எல்லாம் சொல்லுவோம். மாமா மாமி இப்படி ஒரு என்பதற்கு இந்த வேலையை தருவாங்க. இல்லை எப்படி இருக்கு இந்த தருணம்? ஹெப்பியா இருக்கா? ரெண்டு பேரும் ஓகே. இதே ஹெப்பியோட நீங்க என்றும் ஆனந்தம் கொண்டு எப்போதும் சிறந்து வாழ்வில் பல முன்னேற்றங்கள் கண்டு எப்போதும் மகிழ்ச்சி உயர்ச்சி வளர்ச்சி கொண்டு நலமுடனும் சிறப்பாகவும் ஒரு நல்ல குடும்பமாக வாழணும் என்று மீண்டும் ஆண்டவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுவதனாக என்ஜாய் வித் யுவர் சர்ப்ரைஸ் கிஃப்ட். நன்றி, வணக்கம்.